காரை செல்வராஜ் சார் வணக்கம். காரை செல்வராஜ் சார் 2021 நவம்பர் மாதம் சார் கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தினாங்க பாரதிய ஜனதா கட்சி சார். எனக்கு திரு இபிஎஸ்னுடைய சார்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப வினோதமாக இருந்தது. அதனால தான் இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். அந்த புள்ளியிலிருந்து கொஞ்சம் நகராமல், ஏன்னா அது எலெக்ஷன் டைமு அப்படிங்கிறதுனால. நீங்கள் இபிஎஸ் டிஎம்கே உடைக்க முடக்க அடக்க இப்படி பலவாறாக சதி செய்தது அதிமுகவிற்கு எதிராகன்ட்டு சார். ஒரு 7 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழுவை அஇஅதிமுக அமைத்தது சார் 2021 காலகட்டத்தில். அந்த வழிகாட்டுதல் குழுவில் 11 பேர் கொண்ட குழு. அதில் சோழவந்தான் மாணிக்கம் அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவர் நவம்பர் மாதத்தில் அண்ணாமலை முன்னால் போய் பாஜகவில் சேர்ந்தார் சார். ஒரு 2 மாதம் கழித்து திரும்பவும் அவர் அதிமுகவில் இணைத்து கொண்டார். 2024 இவர்கள் பாஜக கூட்டணியில் இல்லாத போது ஒரு 15 முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை டெல்லிக்கு கூட்டிகிட்டு போய் சேர்த்தாங்க. இதெல்லாம் செய்தது பாஜக தான். ஆனால் டிஎம்கே முடக்கினது, ஒடுக்கினது, சதி பண்ணது அப்படின்ட்டு சொல்கிற அந்த சார்ஜை அது இவ்வளவு நாள் சொல்லலை சார். இவ்வளவு நாள் திரு இபிஎஸ் இப்படி டிஎம்கே தான் காரணம்னு சொல்லலை. இந்த குற்றச்சாட்டு ரொம்ப புதிதாக இருக்குது. அதுவும் எலெக்ஷனில் பிரச்சாரத்தில் சொல்லி கொண்டு இருக்கிறார். அது என்ன சார்? அது என்ன சார்? எங்களுக்கு புதுசாக இருக்கே சார் இது. தங்களால் தாங்களே தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டு அடுத்தவன் மண்ணள்ளி போட்டு பேசுகிறான்னு கதை. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உடல் நலமுற்று மருத்துவமனையில் இருக்கிற பொழுது தவறான தகவல்களை கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறாங்க, இட்லி சாப்பிட்றாங்க, அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்கன்னு எவ்வளவோ பிரச்சனைகள். அந்த அம்மா ஒரு வாழ்ந்த ஒரு கெத்தா இருந்த ஒரு அம்மாவோட வாழ்க்கையை அதிமுக காரர்களே அந்த மருத்துவமனையில் இருந்த நேரத்தில் ரொம்ப சிறுமைப்படுத்தினாங்க. அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் தான், சசிகலா அவர்கள் தான் ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டாங்க, மருந்து கொடுத்துட்டாங்க, மேல மாடிப்படி 5000 கோடி நெல் பாருங்களேன். நீங்களும் கூட இல்ல, அதை நான் கொடுத்துட்றேன். அது நான் நெல்லு தகவல் நான் கொடுக்குறேன், புள்ளி விவரம் நான் தர்றேன் உங்களுக்கு பின்னால. சசிகலா அவர்கள் தான் மேல மாடிப்படியில இருந்து தள்ளி விட்டாங்க, கீழே விட்டாங்கன்னு பேசினாங்க. இப்படி வாழ்ந்து அதிமுக என்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தை கட்டமைத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஒரு மாபெரும் இயக்கமாக கட்டமைத்து தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருந்த அம்மையார் அவர்களை அவர்களுடைய பேரையும் புகழையும் எள்ளி நகையாடி சிறுமைப்படுத்தியதே அதிமுக இருக்கவங்க தான். வேற மாற்று கட்சியில இருக்கவங்க யாரும் நாங்க பேசல. உடல்நலம் உற்றவர்கள் ஒரு தலைவரை பத்தி பேசக்கூடாதுன்னு பேசல. இப்ப நான் சொன்னதெல்லாம் பேசுனது யாரு? அம்மா உடல்நலம் இல்லாமல் இருக்கிற பொழுது முதல்வரானது யாரு? ஓபிஎஸ். அந்த ஓபிஎஸ் தான் தொடர்ந்து இருக்கணும். அவர் தான் அம்மா அவர்களால் 2 முறை முதலமைச்சராக உட்கார வைக்கப்பட்டவர். அம்மையார் கைதாகி ஊழல் குற்றச்சாட்டுல சிறை போன காலங்கள்ல. அப்போ திரும்ப அவர் மேல்தான் அம்மா நம்பிக்கை வைத்தார்கள் என்று அவர் இடைக்கால முதல்வரானார். அந்த முதல்வர் தொடர்ந்து இருக்க வேண்டும். அந்த ஓபிஎஸ் முதல்வராக இருந்தவரை இறக்கி விட்டு லிஸ்ட்லே இல்லாத எடப்பாடியை கொண்டு முதல்வராக்கியது யார்? திமுகவை ஆக்குச்சு. கூவத்தூர்ல கூட்டம் போட்டு ஆக்குனது யாரு? அவர் வந்ததற்கு பிறகு நியாயம் கேட்கறது இயற்கை. ஓபிஎஸ் தன் நிலை நம்பர் 1ல இருந்தவரை கீழே இறக்கி விட்டு எங்கேயோ இருந்த ஒரு எடப்பாடியாரை கொண்டு முதலமைச்சராக்குகிற பொழுது தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்வது என்பது இயல்பு. அதை ஓபிஎஸ் செய்தார். இன்னைக்கு அந்த கட்சியிலிருந்து வெளியிலே இணைந்திருக்கிற வைத்திலிங்கம் உட்பட, மனோஜ் பாண்டியன் உட்பட இன்றைக்கு சேர்ந்திருக்கிற இந்த தலைவர்கள் எல்லாம் திமுகவை நோக்கி வந்தார்களே தவிர திமுக யாரையும் ஒரு கலகம் ஏற்படுத்த வேண்டிய இடத்துல இல்ல. கலகம் தான் அங்கேயே நடந்துகிட்டு இருக்க. அதனால திமுகவிற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அண்ணா பெயரை, அண்ணாவினுடைய கொள்கைகளை தாங்கி நிற்கிற தாய் கழகத்தில் நாங்கள் எங்களை இணைத்துக் கொள்கிறோம் என்று இணைந்திருக்கிறார்களே தவிர, ஏற்கனவே தெரியும் அதிமுகவுடைய நிலை இன்னும் இதை விட மோசமாக போகும் என்பது தெரிந்திருக்க ஒரே எடுத்துக்காட்டு. மோடி அவர்களும் மயிலாப்பூர்ல இருந்து தான் தன்னுடைய பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் துவங்க போறதாக செய்திகள் வந்திருக்கிறது. அதே மயிலாப்பூரில் இருந்துதான் எடப்பாடியாரும் தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அதற்கு பின்னால் இந்த மிரட்டல் உருட்டல் ஏன் முதலமைச்சர் சொன்னார் என்பதற்கான விடை உங்களுக்கு பின்னால தெரியும். நீங்க அந்த விவசாயம் சம்பந்தமாக பேசியது அது முற்றிலும் தவறான தகவல். சகோதரி நாச்சியார் சுகந்தி அவர்களுக்கு
இந்த ஆண்டு 47.97 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்திருக்கிறார்கள் 2024-25. ஒட்டுமொத்தமாக கொள்முதலுக்காக அரசாங்கம் கொடுத்திருக்கிற தொகை 11,000 கோடியிலிருந்து 12,000 கோடி வரை. அவ்வளவுதான். இதுல திருவாரூர்ல மட்டும் 5,000 கோடி என்கிற கணக்கு எங்கே இருந்து வந்தது? இந்த டேட்டால என்கிட்ட இருக்கு. நான் கேக்குறது ஒரே ஒரு क्वेश्चन தான். 11,000 நான் கேக்குறது ஒரே ஒரு क्वेश्चन தான். எத்தனை லட்சம் ஏக்கர் பயிர் தண்ணீரில் மூழ்கியது? அந்த எத்தனை லட்சம் ஏக்கர் பயிர்கள் வெளியே இருந்தது, மூட்டைகள் இருந்தது, அழுகி போய் உடைத்தது எத்தனை மூட்டைகள்? அவங்க பேசுறது உங்களுக்கு கேட்கலப்பா, ரூட் பண்ணி விடுங்க. ஏங்கயா நீங்க வேற. மேடம் கொஞ்சம் இருங்க, அவர் பேசி முடிச்சிட்டோம். மேடம் உங்களை நான் அது முழுமையாக பேச அனுமதிக்கிறேன் மேடம். அதான் எனக்கும் இந்த நான் கேட்கிற கேள்விக்கு சேர்த்து அவர் பதில் சொல்லிட்டோம். இவர் இத்தனை இந்த வரைக்கும் அவர்களுக்கு 2 ஆண்டுகளாக நிவாரண தொகை போடல. அது உண்மையா பொய்யான்னு செக் பண்ணிக்கோங்க. 2வது, நிவாரண தொகை அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு போய் சேர்ந்ததா இல்லையா பாருங்க. 2வது, நீங்கள் சொல்கிறீங்க எத்தனை லட்சம் ஏக்கர் நீரிலேயே மூழ்கி போய் நஷ்டம் அடைந்தது எத்தனை லட்சம் ஏக்கர், அதன் மதிப்பு என்ன? 2வது, மூட்டையில் கட்டி வைக்கப்பட்டு அங்கேயே முளைத்து வீணாய் போன எத்தனை மூட்டைகள், அவற்றின் மதிப்பு என்ன? அந்த டேட்டா உங்க கையில இருக்குதா சார்? அந்த டேட்டா தான் நீங்க சொன்ன டேட்டாவா மேம்? 5,000 கோடியா? அப்படியா? நீங்க எத்தனை லட்சம் ஏக்கர் பயிர்கள், நீங்க அது மட்டும் எனக்கு சொல்லுங்க சார். எத்தனை லட்சம் ஏக்கர் பயிர்கள் அன்றைக்கு நீரில் மூழ்கின, அவற்றின் மதிப்பு என்ன? எத்தனை லட்சம் மூட்டைகள் தெருவில் தாண்டோன்றித்தனமாக போடப்பட்டு மழை பெய்து அவை வீணா போனவை எத்தனை? அப்ப அந்த அதனுடைய மதிப்பும் இதனுடைய மதிப்பும் போட்டா நான் சொன்னதை விட அது அதிகமா வரும். நான் சொன்னதை விட அது அதிகமா வரும். இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் நெல் சாகுபடி இவ்வளவு, நாங்கள் இத்தனை வருஷத்துல இருந்து இத்தனை வருஷம் நாங்க நெல் சாகுபடியா அதிகரித்திருக்கிறோம். நீங்க அதிகரித்தது இங்க முக்கியம் இல்ல, எவ்வளவு வீணாக்குறீங்க, அந்த வீணாக்கின பயிரின் மதிப்பு என்னங்கிறது தான் क्वेश्चन. வீணாக்கின பயிரின் மதிப்பு என்ன? அப்ப பயிர் வீணான போது அங்க ஓடி போனது முதல்வரா? அங்க ஓடி போய் நின்னவர் முதல்வரா? இல்ல மேடம், இங்க பாருங்களேன், நாங்க ஆண்டு கணக்காக வாரத்துல ஒரு நாள் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ்ன்ட்டு ஆண்டு கணக்காக நடத்திட்டு இருக்கிறோம் நாங்க. நான் உண்மையில சொல்றேன், நான் ரொம்ப வெளிப்படையாகவே சொல்றேன். நீங்க சொல்லி இருக்கக்கூடிய இந்த 5,000 கோடி வீணா போயிருந்ததுன்னா நாங்க நாள் முழுசு இல்ல, நாங்க மாத கணக்குல இதை பேசி இருந்திருப்போம். மேடம் நீங்க சொல்றது நான் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றேன் மேம். நீங்க சொன்ன கணக்கை நியாயப்படுத்துவதற்கு பல காரணங்களை சொல்லாதீங்க. அந்த கணக்கு உண்மையிலே தவறான கணக்கு இல்ல, அந்த கணக்கு தவறான கணக்கு. அப்ப பதில் சொல்ல முடியலனா நம்ம இல்ல மேடம், நீங்க சொல்றதே தப்பா சொல்லிட்டு பதில் சொல்ல முடியலனா என்ன அர்த்தம்? மேடம் நீங்க பாருங்க, நீங்க மேடம் நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. நாச்சியால் சுகந்தி நீங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க ஒரே क्वेश्चन தான் நிக்கிறேன். மேடம் நீங்க யாருங்கறத நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. தமிழ்நாட்டை ஒரு 31 வருஷம் ஆட்சி செய்த ஒரு பெரிய இயக்கத்தினுடைய ஸ்போக்ஸ் பர்சன். அதனால தான் சார் ஆமா, அதனால தான் நாங்க உங்ககிட்ட கேக்குறோம். நீங்க ஆத்தென்டிகேட்டடா சொல்லுங்க, அதை இதை கணக்கு போட்டு பார்த்து சொல்லுங்க சொல்லாதீங்க. பொறுமையாவும் பதில் கேக்குறேன். இல்ல அத நீங்க தான் சொல்லணும். பொறுமையாவும் கேக்குறேன். இல்ல மேடம், இல்ல தப்பு மேம். பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல நீங்க கேட்க கூடாது மேம். நீங்க சொல்லணும், நீங்க கேட்க கூடாது. நீங்க கேட்காதீங்க, என்ன சொல்லுங்கங்கறேன். உங்களை கேக்குறதுக்கும் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இல்ல நான் சொல்ற விஷயம் தவறுன்றீங்க. இல்ல நீங்க சொல்றத நாங்க இப்படி ஒரு கேள்வின்னு கேக்குறேன். அப்ப அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நான் அதற்கு பதில் சொல்ல விரும்பவில்லை, நான் அதற்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப அது என்ன அர்த்தம்? அது பாக்குற வியூவர்ஸ் முடிவு பண்ணிப்பாங்க. சரி மேம், சரி, பாக்குறவங்களே தயவு செஞ்சு முடிவு எடுத்துக்கிட்டோம். பாக்குற நீங்களே தயவு செஞ்சு முடிவு எடுத்துக்கங்க. சரி சார், நீங்க சொல்லலாம் சார், ப்ளீஸ் சார். ஆமா, இல்ல நான் இந்த இதுக்குள்ள நான் ரொம்ப அதிகம் போகல. வேணாம் சார், தயவு செஞ்சு போகவும் வேண்டாம் சார். ஆமா, இது தவறான தகவல். அந்த தகவல் புள்ளி விவரம் என்கிட்ட 25 ஆண்டுகளுக்கான புள்ளி விவரம் இருக்கிறது. அதனால இந்த தகவல் உண்மைக்கு புறம்பான தகவலை ஒரு விவாத அரங்கத்துல சொல்லுவதை நான் ரொம்ப ரசிக்கல, நான் கடந்து போயிடுறேன். இரண்டாவது தேர்தல் பிரச்சாரத்தினுடைய, இன்றைக்கு திருவாரூர் பிரச்சாரத்தினுடைய அந்த அழகை பார்த்து ரசித்தேன்.
யார் சாதித்திருக்க முடியுமோ, யார் சாதித்திருக்கிறார்களோ, யார் ஒரு நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று உச்சபட்சமாக நம்பிக்கையில் இருக்கிறார்களோ, யார் கல்வியில், சுகாதாரத்தில், சுற்றுச்சூழலில், விவசாயத்தில், பால் உற்பத்தியில், மீன் வளர்ப்பு, மீன் உற்பத்தியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வந்திருக்கிறார்களோ, அவரால் மட்டும்தான் இப்படி ஒரு தேர்தல் பரப்புரையை செய்ய முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு என்பது திருவாரூரில் தமிழக முதல்வர் மாண்புமை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த 25-30 நிமிடங்கள் உரை. இதைவிட சிறப்பாக செய்துவிட முடியாது. இதுல முக்கியமாக எடப்பாடியார் அவர்கள் இந்த வீட்டு வரியை உயர்த்தினதை பற்றி தான் பேசிட்டு இருக்காருங்க தவிர அவர்கள் ஆட்சி காலத்துல என்ன பண்ணோங்கிறத சொல்லல. 2000 இங்க இப்ப உங்களுக்கு நினைவுல இருக்க 2018-19 ஆண்டு நகராட்சி மாநகராட்சிகளுக்கு 50%-இருந்து 100%, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் 100%, சென்னை மாநகராட்சியிலிருந்து 50-இருந்து 75%, வணிக கட்டடங்கள் 75-இருந்து 100% வரியை உயர்த்தியது எடப்பாடியார் அவர்கள். இதை யாரால மறக்க முடியுமா? இது புள்ளி விவரம் 2018-19. ஆனால் மக்களுடைய மிகப்பெரிய கோபம், மக்களுடைய மிகப்பெரிய போராட்டங்கள் வந்ததற்கு பிறகு அதை முழுமையாக செயல்படுத்தாமல் தாமதப்படுத்தினார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இந்த திமுக ஆட்சி காலத்திலும் வரியை உயர்த்தினார்கள். வரி உயர்வு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டுதோறும் 1%, 2% ஆட்சியாளர்கள் வரியை உயர்த்தி வந்தால் ஒரே நேரத்துல 50%, 25% வயதை உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்க வரியை உயர்த்தி முழுமையா வாங்காம 10 வருஷத்துக்கு நான் பண்ணவே மாட்டேன்னா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அடிப்படை கட்டமைப்பை நீங்க எப்படி உருவாக்க முடியும்? அந்த தவறை செய்தது அதிமுக அம்மையார் ஆட்சி காலமும் எடப்பாடி ஆட்சி காலமும். இதுல திமுக ஆட்சி காலத்துல என்ன ஒரு சிறப்பா அதுல கொண்டு வந்தாங்கன்னா, ஸ்லாப் இல்லாம ஒட்டுமொத்தமாக ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசம் இல்லாமல் வரியை கண்ட மேனிக்கு 200% வரை உயர்த்தியது எடப்பாடி ஆட்சி. ஆனால் இந்தியாவிலேயே முதல் முறையாக ப்ரோக்ரசிவ் டாக்ஸேஷன் 25% வரியை திமுக உயர்த்தியது. ஸ்லாப் 25-இருந்து 150%. அந்த ஸ்லாப்ல 83% மக்கள் அந்த 25-இருந்து 50%-க்குள்ளாக வந்தது என்பதை புரிந்து கொள்ளுகிற இடத்தில் அதிமுக சார்பாக பேச வருபவர்களுக்கோ இல்ல எடப்பாடியார் அவர்களுக்கோ புரியாது. இந்த ப்ரோக்ரசிவ் டாக்ஸேஷன்ங்கிற கான்செப்ட்ல அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் ஆட்சி காலத்துல இது குறித்தான எந்த பார்வையும் இருந்ததில்லை. ஆனால் தவறான தகவல். சரி, ஓகே, அப்போ நீங்க ஒண்ணு செய்யுங்க. நீங்க ஒன்னே ஒண்ணு சொல்லணும். நீங்க நான் அதை செஞ்சோம், இதை சாதனை பண்ணோம்னா வாட் இஸ் த ரிசல்ட்? உங்கள் ஆட்சி காலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு? அடிப்படை கேள்வி. 7%. 11 ஆண்டுகள் 2011-ல இருந்து 21 வரைக்கும் 7% வளர்ச்சி. இப்ப இந்த 5 ஆண்டுகளில் 11.2% வளர்ச்சி. தனிமனித வருமானம், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறது முக்கியமாக பதிவு செய்ய வேண்டும். தனி மனித வருமானம் 2021-ல 1,46,000 ஆவரேஜ். 1,46,000 எடப்பாடியார் ஆட்சி காலம் முடிகிற பொழுது இன்னைக்கு 3,53,000. இந்த தனிமனித வருமானம் எங்கே இருந்தது என்கிற கேள்வியை கேட்டால் ஒரு ஆட்சியினுடைய சாதனை, வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி எல்லா புள்ளி விவரங்களையும் கொண்டு வந்து அதில் இணைக்கலாம். அதனாலதான் இந்த திமுக கொண்டு வந்த ப்ரோக்ரசிவ் டாக்ஸேஷன், எளியோர்களுக்கு குறைந்த வரியை விதித்ததனால் தான் மக்கள் அதிகமாக பாதிக்கப்படவில்லை என்பது என்னுடைய கருத்து. திருப்பரங்குன்றம் சட்டமன்ற வேட்பாளர் கிருத்திகா அவர்கள் சட்டமன்றத்தில் மசோதா கொண்டு வந்து சொன்னது என்பது முற்றிலும் உண்மை. அது சொன்னதில் எந்த தவறும் இல்லை. ஏற்கனவே என்ன நிலையில் திருப்பரங்குன்றத்தில் நடந்து கொண்டிருந்ததோ அதை தொடருவதற்கு நாங்கள் அரசாங்கம் கொள்கை முடிவு எடுக்கும் என்று வெளிப்படையாக சொல்லி இருப்பதை அவர்கள் விமர்சனம் செய்வது வேடிக்கையாக உள்ளது. ஒன்று. இரண்டாவது, திருப்பரங்குன்றம் கலவரத்தை உருவாக்க நினைத்தவர்கள் அந்த கலவரம் நடக்காமல் செய்த அதிகாரி தெரிந்தேதான் செய்தார். கோர்ட் கண்டனம் வரும் என்று தெரிந்தும் அதை செய்து அந்த கலவரத்தை நடத்த துணிந்தவர்களுடைய எண்ணத்தை முறியடித்து கோர்ட்டுடைய கண்டனத்திற்கு ஆளாகி அங்கே சென்று மன்னிப்பு கேட்டது என்பது இந்த மண்ணில் கலவரம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு அரசு அதிகாரி எடுத்த நடவடிக்கை. அது கோர்ட்டு கண்டனங்கள் இருந்தாலும் நாங்கள் அவரை பாராட்டுகிறோம். மோகன் பகவத் அவர்கள் திருப்பரங்குன்றம் கலவரம் அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே என்ன சொன்னாரு?
இந்துக்கள் ஒன்றிணைய வேண்டும், இதை நாங்கள் ஒரு காலம் விட்டுவிட மாட்டோம், இந்த தூபியில தான் பண்ணுவோம்னு கலவரத்தை விதைத்தது மோகன் பகவத் ஒன்று. இரண்டாவது, சமீபத்திலே ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் ஒரு மடாதிபதி அவர்கள் குஜராத் கலவரத்தை முன்னின்று நடத்தியது RSS இந்துத்துவ அமைப்புகள் தான். நாங்கள் அப்படி குஜராத்தில் அப்படி ஒரு கலவரத்தை 2000 பேரை கொன்று குவிக்கவில்லை என்று சொன்னால் அமித்ஷாவும் மோடி அவர்களும் அரியணையில் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்க முடியவே முடியாது என்கிற வீடியோ யூடியூப்ல அவர் நேரடியாக பேசிய வீடியோ வந்திருக்கிறது. இப்படி கலவரத்தை விதைக்கிற பாஜக எடப்பாடி வாளை பிடித்துக் கொண்டு தமிழகத்தில் உள் நுழைந்து அவர்கள் நினைத்ததை கலவர பூமியாக தமிழகத்தை மாற்றுவதற்கு அவர்கள் செய்கிற எந்த முனைப்பிற்கும் மதிமுக விட்டு கொடுக்காது. 4இல் நாங்கள் உதயசூரியனில் நின்றால் திமுக 200 தொகுதிகளில் வெற்றியடையும் என்று திமுக வியூகம் வகுத்தால் அதையும் ஏற்றுக்கொள்வோம். இந்த மண்ணில் கலவரம் ஏற்படுவதற்கோ பாஜக நினைக்க அந்த வன்முறை விதைப்பதற்கோ மதிமுக ஒரு காலம் அது அனுமதிக்காது. எதை இழக்கிறோம் என்று சொன்னால் அந்த இழப்பு என்பது திராவிட இயக்கம் இந்த அமைதி பூங்காவான இந்த திராவிட மாடல் ஆட்சி, இந்த பொற்கால ஆட்சி தொடர வேண்டும் என்று சொன்னால் எந்த சமரசத்துக்கும் நாங்கள் தயார் என்று வெடிப்புலையாக சொல்லிவிட்டுத்தான் நாங்கள் நிற்கிறோம். மாதிரி GK வாசன் மாதிரி நாங்க நிக்கல, அதை எடுத்துக்காதீங்க. ஒரு காலம் இந்த மண்ணில் பாஜக நினைக்கிற கலவரத்தை ஏற்படுத்துகிற இடத்திற்கு தமிழ்நாட்டை அவர்கள் நகர்த்தி விட முடியாது. அவர் வட இந்தியாவிலிருந்து அவர் மோகன் பகவத் வந்தாலும் சரி, இல்ல எந்த மடாதிபதிகள் சாமியார்கள் அமித்ஷா வேடத்தில் நரேந்திர மோடி வேடத்தில் இந்த மண்ணிற்கு வந்தாலும் அவர்களை வாளை ஒட்ட நறுக்குவோம். ஓகே.